ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்கப்பா. யாரோட ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பாத்துக்கலாம்ல. என் ஹார்பிட்ல ஒரு மாதிரியா. ஸோ இன்றைக்கி ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாள், ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள். நம்மளோட ஐராவோட ஹாப்பி பர்த்டே ஜூன் 16 இன்னைக்கு. ஓகே, கும்மியில். ஸோ நாங்கள் நைட்டே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டோம். சிம்பிளாக சின்னதாக பார்த்துருப்பீங்க. கேக் கட்டிங்கு, டெக்கரேஷன் எல்லாமே. ஸோ டெக்கரேஷன் அப்படியே இருக்குது. சில பலூன்ஸ் மட்டும் கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று நைட்டு. கொஞ்சம் லைட் ஆனாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஐராவை ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம். ஏன் ஐரா, நீ ஹாப்பியாக தானே இருந்த? இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஐராவோட டே தான். ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஆனால் எங்கள் வெளியே போகிறோமா என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐராவோட பர்த்டேக்குள்ளே போகலாம். காலையில் நான் லைட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா நைட்டு தூங்குறக்கே கிட்டத்தட்ட ஒரு 2:30 ஆகிடுச்சு. பயங்கர லைட் ஆகிடுச்சு. இங்கே ஃபுல்லாக அந்த பாப்பர்ஸ் வெடிச்சது, குப்பை எல்லாமே இருந்துச்சு. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாம் க்ளீனாக இருக்குது. யார் பண்ணது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதா எனக்கானவன் இப்போ பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. பாவம், நிறைய வேலையாயிடுச்சு. டெக்கரேஷனும் பண்ணி, டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குப்பையும் க்ளீன் பண்ணி இப்போ கடைசியாக பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு ஆள் இல்லை, பண்ணி தான் ஆகணும். இல்லை சுயல், நீ இல்லாமல் வேறு யார் சுயல்? எனக்கு இந்த வாழா டூவில் சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாண்ட ஞானம் எல்லாண்ட பின்ன யாரு அப்படின்னு சிப்ளிங்ஸ் தான் சொல்லுவாங்க அதில். ஆனால் அந்த படம் பார்த்ததுலேருந்து நான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் நம்மளுக்கு யாரும் இல்லை, மீன்ஸ் அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு நீ, உனக்கு நான் தான் இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் நீ எல்லாண்ட பின்ன ஆறு சுவல். எப்படி சோப்பெல்லாம் இருக்குது, 2 லிட்டரே வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளே இருக்குது. இன்னும் அதை சொல்லி நீ பாத்திரம் கழுவாமல் இருந்தா அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஃபுட்டு ஆமாம் ஆமாம், ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் வாங்குறது இல்லை. லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல, நாங்கள் ஒரு ஹோம் ஃபுட் அப்படி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா லாஸ்ட்டு கமெண்ட் வந்துச்சு, நிறைய ஸ்விக்கியில் சாப்பிட்றீங்க. நிறைய எல்லாம் ஸ்விக்கியில் சாப்பிட்றதே கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் வேணால் ஃபுல்லாக ஸ்விக்கி சொமேட்டோன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக நானே தான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்தப்போவும் ஸ்டார்டிங் ஒரு 2-3 டேஸ் மட்டும் ஸ்விக்கியில் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு மெய்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தூரம் 2-3 பஸ் ஏறி மாறி ஏறி வர்றது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ நாங்களே தான். ஸோ அதனால் இங்கே பக்கத்துலேயே வந்து ஹோம் குக் ஃபுட் இருக்குது, வீட்டில் வச்சு சமைக்கிறாங்க. அவங்க லிமிட்டடான ஆளுங்களுக்கு மட்டும் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி கன்ஃபியூவாக இருக்கேன், எனக்கு ஃபுட்டு வேணும்னு சொன்னதுனால அவங்க டெய்லி சமைச்சு மார்னிங் அண்ட் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு கொடுத்து விட்றாங்க. ஸோ ஹோம் குக்டு ஃபுட்டு தான் இப்போது சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் கேரியர் வாங்கி கொடுக்காதனால தான் அவங்க பேக் பண்ணி கொடுக்குறது. எனக்கு டிஃபின் கேரியர் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா அவங்க அதில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஹோம்லி ஃபுட்டு தான். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு தெரியல. அப்புறம் உன்னை பிடிக்காம நீ தானே என் ஜீவனே. அப்பா ஓ, அவங்க சொன்னது சுயல். அது என்னன்னு தெரியுமா, அப்பாக்கு நான், எனக்கு அப்பா, எங்க 2 பேத்துக்கும் ஐரா. அதுதானே நான் எப்பவுமே சொல்றது தானே, மம்மியோடய அப்பாவோடைய ஜீவன் யாரு? ஐரா தான். ஓகே, ஐராக்கு நேற்று நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். அந்த கிஃப்ட் வந்து அது எனக்கே இப்போ பணியாகவும் தோணுது. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு, அது கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் செட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். என்னன்னு பார்த்துட்டு எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். ஓ ஓகே ஓகே. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நூல் புட்டு, ஐராவோட பர்த்டே ஸ்பெஷல்.
ஐயாயிரமா. ஆனால் நூல் புட்டுக்கு வந்தது இதுதான், பச்சைப்பயிறு குழம்பு தான். ஏன் அப்படின்னா தேங்காய் பால் கட்டி கொடுத்தா கெட்டு போயிடும். தேங்காய் விற்கிற விலைக்கு தேங்காய் பால் எடுக்க முடியாது. அதனால குழம்பு கொடுத்துட்ருக்காங்க. நான் இப்போது லேட்டாக எழுந்திரிச்சதுனால நான் 2 நூல் புட்டு சாப்பிட்டேன், பச்சைப்பயிறு குழம்பு வச்சு. ஆனால் ஐராக்கு வந்து தேங்காய் பால் இல்லாமல் சாப்பிட முடியாது நூல் புட்டு. சுவேலுக்கும் அதுதான் பிடிக்கும். அதனால் டக்குன்னு ஒரு தேங்காய் பால் மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். டீ சுவேல் வச்சாச்சு, ஐராக்கு பால். இப்போ தேங்காய் பால் மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா நூல் புட்டுக்கு எப்போவுமே தேங்காய் பால் தான் அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த குழம்பெல்லாம் இருந்தால் ஒரு 2 நூல் புட்டு தான் சாப்பிட முடியும். அப்படின்னா தேங்காய் பால் இருந்தால் ஒரு 4 சாப்பிட்லாம். ஸோ அதனால் தேங்காய் பால் டக்குன்னு அடித்து கொடுத்துடலாம். தேங்காய் வச்சு தேங்காய் பால்லாம் அரைச்சி வச்சு கொடுத்துட்டு பம்மி போய் அங்கே உட்காந்துட்டான். இப்போ ஐரா நேற்று நைட்லேருந்து கேட்டுட்டு இருந்த விஷயம், இந்த கிஃப்ட்டு செட் பண்ணி கொடுன்னு. இதெல்லாம் பார்த்தா எனக்கே டாஸ்காக இருக்குமோன்னு தோணுது. நான் அதுக்கு தான் படிச்சு சொன்னேன், எடுக்காத பம்மி எடுக்காத, தேவையில்லாம மாட்டிக்குவே அப்படின்ட்டு. அமைதியாக நில்லு. இவ்வளோ திங்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. இதெல்லாம் இப்போ நம்ம இதில் செட் பண்ணணும். அந்த இமேஜ் பார்த்து அப்படியே பண்ணிக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இந்த மாதிரி. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து எந்திரிச்சு போய் சுவேல் இங்கே வந்து பயங்கர வேலை இருக்கு, முடிஞ்சா நீ பண்ணு, நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன். நீ வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகே. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே வச்சு முடிக்கிறதுக்கு. இது நான் வச்சு தர பண்ணு. தோ ஐரா வந்துட்டு புளிய ஆரம்பிச்சிட்டா. இடியாப்பம் இல்ல, இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிட்டாடா ஐரா. இதுக்குள்ள போட்டு சுத்தணுமா இப்படி? ஆமா ஆமா, உட்காந்து சுத்து, ஓகேவா? மம்மிக்கு பேக் பெயின் இருக்கு, இது இருக்கு. எது இருக்கு? அது இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் ஆகாது மம்மிக்கு, ஒன்றும் ஆகாது சரியா? அப்பா எனக்கு எதுவுமே தெரியலப்பா மம்மிட்டு இருக்கிறது. அப்பாவும் மம்மியும் சொல்லி கொடுப்போம் ஐராக்கு எல்லாமே. உனக்கு எல்லாம் தெரியலன்னு சொல்லக்கூடாது, ஓகே? அது இல்ல, எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்றாவ. எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் ஆகாது சரியா? நீ கூப்பிட்டு ஏதாவது பேச அவள மைண்ட் மாத்து. ரொம்ப அழுதுட்டே இருக்கா சுவேல். என்ன பிரச்சனை உனக்கு? அப்பா எனக்கு மம்மிய ஒரு மாதிரியா மம்மி பேசுறாங்க. மம்மி எப்ப முடியும் அப்படி இல்ல. ஆபரேஷன்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், அதை அப்பா பாத்துக்கிறேன், ஓகேவா? ஐரமா ஜாலியா இருந்தா போதும், அதான் சங்கடம். யாரும் இல்ல கூட. ஓகே? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்கப்பா. யாரோட ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, உனக்கு யார் வருவாங்க? எல்லாரும் இதாண்ட வரவே மாட்டேங்கிறாங்கப்பா. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரவே மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேலை இருக்கும்ல. அப்பா சீக்கிரம் வேலை முடிஞ்சு சீக்கிரம் குடிச்சிட்டு வந்துடலாம்ல. யாரு? கோயம்புத்தூர் தானே இருக்காங்க. அவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல தானே இருக்காங்க. வழி தெரியாதுங்க வரக்கு. அதுவும் மேப்ப போட்டு வந்து வேண்டாம். சரி வந்துடலாம், நீ இதெல்லாம் பேச வேண்டாம், ஓகேவா? ஐரமா குட் கேர்ள் தானே. அப்பா பாத்துக்கிறேன் மம்மிய, ஓகே? நீ எதுவும் பாத்துக்க மாட்டேங்கிறியா? அப்ப நீ சொன்னா தானே பேசுற. சரி நான் மெதுவா பேசுறேன், ஓகே? ஓகே சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவோம். பர்த்டே இல்லை இன்னைக்கு, வேற என்ன வேணும்னு சொல்ல, அப்பா வாங்கி தரேன். மம்மி தான் உன் பக்கத்து தாண்டா உட்காந்துட்டு இருக்கா. மம்மி ஆவி பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறமா மம்மியை கட்டி பிடிச்சிட்டு தூங்கு, சரியா? ஓகே? கண்ணை மூணா தூங்க முடியும். டே கேக்கு கேக்கு. ஏன் என்னாச்சு? ஏன் சாப்பிட முடியாது? எடுத்து வெளியே வச்சா சாப்பிடலாம். ஏன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நீ?
என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு மம்மி வச்சுக்கிட்டு முடியலப்பா. மம்மி வச்சுக்கிட்டு முடியலையா? அமுச்சு விட்டுலாமா? சரி எந்திரிச்சு வா, தண்ணி ஏதாவது மேல பற்ற போகுது மம்மி மேல. திரும்பி பாருப்பா. பாத்துக்கலாம்ல. என் ஹார்ட்பீட்ல ஒரு மாதிரியா. ஹார்ட் பீட் என்ன ஆகுது உனக்கு? மம்மி இந்த கிளி தூக்குமே. அது மம்மி இதை ஆவி பிடிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் தூக்குவா. இரு அப்பா சொல்றது கேளு. நீ இதெல்லாம் கவலையே பட வேண்டாம். நீ இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஓகே, இங்க பாரு காய்ஸ் நிக்கிறாங்க, காய்ஸ் பாக்குறாங்க உன்ன. காய்ஸ் ஹாய் சொல்லு. அவ்வளவுதான், சரியாயிருச்சு. ஓகே இல்லப்பா பின்ன என்னடா உன் பிரச்சனை இந்த வயசுல? முடியல, நான் மம்மி வச்சுக்கிட்டு முடியலப்பா. சரி நம்ம மம்மியை நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம பாத்துக்கலாம் சரியா? ஓகே, ஸ்ட்ராங்கா இருக்கணும். மம்மி குண்டா இருக்கா. மம்மி அவன் வரா அங்க பக்கத்துல. உள்ள பயங்கர காரமா இருக்கும். அழுமூஞ்சி அழுமூஞ்சி. எங்க சுத்தி போட்டு என்ன சுத்தி போட்ட? ஓ இதை வச்சு சுத்தி போடுற. சுத்து சுத்து நல்லா சுத்து. சுத்தி போடு மம்மிக்கு, சுத்தி போடு. நல்லா அழுது காய்ச்சல் சளியெல்லாம் வரட்டும், திருப்பி போன சளி மம்மிக்கு வரட்டும் சரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, லாஸ்ட் பாட்டு முடிஞ்சு. எல்லாம் அழுது அழுகு எல்லாம் முடிஞ்சில்ல. அழுது மத்தியானம் சாப்பிட்டாச்சு, பெருசா ஒண்ணுமே நடக்கல. ஆனா சுஹேல் ஃபுல்லா எடிட்டிங்லயே டைம் போயிடுச்சு. சுஹேல் தானே மெயின் கேரக்டர் வீட்லயே. ஹாப்பி பர்த்டே. அதனால ஒரு நிமிஷம், அதனால ஈவினிங் ஆயிடுச்சு. இங்கே ஏதோ உட்காந்துட்டு இருந்தோம் வீட்டுக்குள்ளே, வேற எங்கேயுமே போகல. எங்கேயாவது கூட்டு போன்னு சொல்றேன். இப்போ அந்த பால் வந்து உன் வயிறு மேல விழுகும், நம்ம ஹாஸ்பிடல் போவோம். இப்பவே போலாம், இப்பவே கூட்டு போக வேண்டியது. ஐரா ஐரா இங்க விளையாட வேண்டாம். ஹாப்பி பர்த்டே ஐரா. ஹாப்பி பர்த்டே. அதனால இங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம். அதனால ஐராமாவோட பர்த்டே நம்ம சூப்பரா ஜூல போய் நம்ம மன நிம்மதியோட திருப்தியோட நம்ம செலிப்ரேட் பண்ணியாச்சு. கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. ரொம்ப ஹாப்பி. லாஸ்டா ஒருக்கா இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஐரா. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ பரி. தேங்க் யூ மம்மி. ஓகே ஓகேடா. ஓகே, எல்லாரும் விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ. தேங்க் யூ சொல்லிடு. எல்லாருக்கும் தேங்க் யூ. நீங்க எல்லாம் வீடியோ கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. பை பை. நல்லா இருக்கு பா டெக்கரேஷன். அப்பா பண்ண டெக்கரேஷன் இதுல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே. இதுலயே ஒரு ஃபியூச்சர் இருக்கு உனக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹாப்பி பர்த்டே டு யூ. பேட் பாய்ஸ் அவதான். மறக்காம வந்துட்டேன். அது மறக்காம வந்துட்டாலாமா? அந்த பேட் பாய்ஸ் வந்தோடனே மறக்காம வந்துட்டேன். அப்படின்னா பயப்படாம வந்துட்டாலாமா? ஓ அது ஓகே. இனி வேற ஏதாச்சும் வேணுமா? கிஃப்ட் வேணும்னா இன்னைக்கு கேட்டுக்கோ அப்பாட்ட. அப்பா வாங்கி. ஒரு கிஃப்ட் இல்ல, நிறைய செலவு பண்ணியாச்சு, பேசாம ஓடி போயிருங்க. வேற அவ பெருசானு கேட்க மாட்டா. என்ன வேணும்னு சொல்ல, அப்பா வாங்கி தருவாரு. லாஸ்ட் ஓகே. இந்த 4th பர்த்டேயோட லாஸ்ட் விஷ் ஒரு ஃபலூடா. அது நீயே எடுத்து விடாத. இவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் குழந்தைய வச்சு வாங்குறது. எனக்கு ஒரு பல்லி வரணும். பல்லியா? மம்மி நம்ம நைட்டு வாங்கணும்ல, கையில நீ தொட்டு, நான் கையில் தொட்டு பார்த்தீங்களா? ஆமா, ரப்பர் பல்லி. அது வாங்கி தரியா? எப்படி? சரி வாங்கி தரேன். அது இப்படி வச்சு மம்மி தூங்கிட்டு இருக்கும்போது, நைட் தூங்கிட்டு இருக்கும்போது உன் தலையில வச்சு விட்டுருவேன். அப்படி சொல்லி கத்துவேன். எப்படி? எங்கிட்டே வாங்கி தர சொல்லி என்னையே பயப்படுத்துறது. ஹாப்பி பர்த்டே மம்மி. அவன் பொருள் எடுத்து அவனவே போடுறது. அதுதான். இருமா, அப்ப அதுதான் வேணும். போ, வேற எதுவும் வேண்டாம். ஓகே, அந்த பல்லி ஒன்று வாங்கி கொடுத்துரு சுயல். பாம்பே வாங்கி தரேன் நான்.